அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர். இப்போ பாண்டிச்சேரி வந்திருக்கோம், மடுகரையில் இருக்கோம், ராமநாதன் மேஸ்திரி இருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் காலம் காங்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து செங்கல் வரி பிரித்தோம். செங்கல் வரி பிரிக்கும் போது என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணோம், அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு இந்த வீடியோவில் இது பண்ணியிருக்கோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலம் பெட்டி எல்லாமே பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு ஒரு தடவை தண்ணி பிடிச்சி விட்டாச்சு. சின்ன சின்ன டச்சப் வந்துருந்தது. டச்சப் எல்லாம் பார்த்து விட்டாச்சு. காலம் போடுறோம், எதை டச்சப் போடுறது அப்படின்னா 1:1 இல்லை 1:2. இது வந்து M25ங்கிறதால 1:1 போட்டுக்கிட்டோம். போட்டு டச்சப் பார்த்து விட்டோம். அது மாதிரி நீங்கள் M20 போடுறீங்கன்னா 1:2 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த 1:2:3 ஜல்லி விட்டுட்டு எடுத்துக்கலாம். 1:1:2ங்கிறப்ப ஜல்லி விட்டுட்டு எடுத்துக்கலாம். 1:1 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப இது சின்னதாக தெரிஞ்சுன்னா வெறும் சிமெண்ட் பால் கூட இது பண்ணி டச்சப் பண்ணிக்கலாம். அது ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மேலே கீழே பாக்ஸ் எல்லாத்தையும் இறக்கிட்டு அப்புறம் போடாமல் இருந்த பாக்ஸ் கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த பாக்ஸ் எல்லாம் மேலே ஏற்றி இந்த காங்கிட்டு போட்டோம். அங்கே ஒரு பெட்டி மாட்டாமல் இருந்ததை எடுத்து மாட்டியிருக்கோம். அடுத்தபடி வந்து நூல் கட்டுறோம். செங்கல் வரி ஆஸ் பண்ணி தர போகிறோம் இன்றைக்கி. சேம் அதே மாதிரியே இந்த எல் ஷேப்பு இந்த லைனையும் இதுக்கு ஆப்போசிட்டு ரைட் ஆங்கிள் திருப்பின இந்த கார்னரையும் வந்து நூலை கட்டிட்டு டியூப் லெவலுக்காக வந்து முதல் வரி போட போகிறோம். இப்போ நம்ம வந்து காலம் ஷார்ட் உயரத்துக்கு தான் போடுறதால திருப்பி மூலமட்டம் பார்க்க வேண்டியதில்லை. மூலமட்டம் பார்த்துட்டோம். மூலமட்டத்துக்கு தான் இருக்கும். இதை ஆஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். மேஸ்திரி 1.25 அடி மார்க் பண்ணி எத்தனை வரி வருதுன்னு பாருங்கள். ட்ராயிங் கொடுங்க. இருக்கட்டும். ஒன்னேகால் மார்க் பண்ணுங்க மிஸ்ரே. சில்மெட் குத்துக்கல் படுக்கல 2 உடைங்க. அதிகமாக்காதீங்க, அரைஞ்சி வச்சா போதும். வச்சு பார்த்துட்டு குறைச்சிக்கலாம். வாங்க வச்சு பாருங்கள். கீழே குத்துக்கள் வருமா? வருதா? இது ஒரு அடிங்களா? 1.25 எல்லாமே படுக்கல் வரணும். குத்துக்களில் தானே முடிக்கிறோம். 16 18க்கு 2 இன்ச்சு சில்க் வச்சுட்டோம். 16 வச்சுருக்கோம். அதில் வந்து குத்துக்கல் வச்சு காட்டுங்க. ஃபஸ்ட்டு குத்துக்கல், அடுத்தது 3 படுக்கல். ஓகே, 2 3. ஓகே, சரி. அப்போ இந்த மட்டத்துக்காக டியூப்ல பிடிச்சி இந்த காலத்தில் ஒரு கல் அந்த காலத்தில் ஒரு கல்னு வச்சுட்டு அப்புறமா நூலை பிடிச்சி சோறு போட்டுங்க. இதான் மட்டம் இப்போ நம்மளுக்கு. சரி. ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்து இங்கே வந்துடும் சில்மேட் மட்டம். இது ஏன் வைக்கிறோம்னு வச்சுக்கிங்க, அங்கே வருது ஜன்னல், அந்த இடத்துல இடிக்கக்கூடாதுங்கிறது தான். இங்கே ஜன்னலே கிடையாது, இது மட்டும் தான். இது 3.25 அடி வச்சுக்கலாம். இந்த 1.5 அடி ஜன்னலுக்காக வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுவோம். ஏன்னா குத்துக்கள் போட்டு 3 படுக்கல் வர மாதிரி இருக்குது. அந்த லெவலில் வந்து டியூப் லெவல் கொடுத்து பெரிய டியூப் லெவல் வச்சு இந்த காலங்களில் வந்து மார்க் பண்ணிக்கிறார். மாற்றி நூலை கட்டிட்டு ஓரம் கல் வரி வர ஓரத்தை வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறாங்க. சர்ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். கலவை வந்து 1:5 ரேஷியோவில் வந்து எம்சென்ட் போட்டு கலவை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த காலம் கடைசி காலம் அந்த காலம் வாங்கிட்டேன். ஓகே. இந்த பக்கம் வாங்கிக்கோங்க. அப்படியே இந்த லெவலில் வாங்கிக்கோங்க. கம்ப்ளீட்டாக அவுட்டு சேவரில் மட்டும் வாங்குங்க.
இன்னரில் வாங்க வேணாம், இதில் மெயினாக வாங்குங்க. இந்த ரெண்டுலேயுமே வாங்குங்க, இந்த ரெண்டுலேயும் வாங்குங்க. இந்த காலத்துலையுமே இந்த பக்கம் வாங்கிக்க சொல்லுங்க மிஸ்ரு. இந்த பக்கம் அப்புறம் நூல் மாட்டை தேவைப்படும்ல, மாட்டிங்க மாற்றிங்க. அது கூட களை வளர்ந்து போடுறா, எல்லாம் கல்வி வரைந்து கூட நின்று தான் என்ன ஆகுது? இங்கெல்லாம் கல்வி வேணால மாவட்டா. இல்லை ஒன்று மண்ணாளந்து போட்டு களையாது கிண்டு. ஏன்னா அங்கே நூலை அந்த கீழ் வரைக்கும் வச்சுட்டு வாங்க. வருவியாச்சா? வரவில்லையே இன்னும். அதை வருவிட்டு கீழ் வரைக்கும் வச்சுடுங்க. குச்சி எங்கள் பாட்டா அந்த குச்சி கொடுங்க அவருக்கு. அதான்ப்பா குச்சி அவன் வச்சு வருவில் மாட்டினா மட்டும்தான் அந்த குச்சி வாங்கி ஓகே. ஃபஸ்ட்டு கல் வரிக்காக நூலை செட் பண்ணிட்டு ஒரு வரியை போடுங்க நைட்டா. டக்டோடைய 4 மறக்காம திருப்பி விட்ருங்க. மார்க் இந்த பக்கமாக இருக்குது, கல் வச்சுக்கிறீங்களா? நாளைக்கு செவுறு போடும்போது ஃபுல்லாக காலம் கொத்திட்டு சிமெண்ட் பாலில் வண்டெல்லாம் பீட்டு செய்யணும். இது ஒரு வரிங்கிறதால பிரச்சனை இல்லை. காலத்து ஒட்டில் அதிகமாக கலவணம் வைக்காதீங்க. நூலுக்காக வைங்க. நூலை விட்டு உள்ளே இருக்குது ஃபஸ்ட்டு கல். இன்னும் ஏறணும் மாட்டுக்க கொட்டுக்க. லேசாக கொண்டு மாவட்டம் தண்ணி விடுறது. அடுத்து இந்த நூலுக்காக மிஸ்ரி இந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து அந்த சங்கன் டக்கு வைக்கும் அந்தாண்ட கிடையாது. இந்த வரிக்காக இது பண்ணி ஒரு வரி போடுங்க. இதுக்கு பருக்கோளத்துக்கு இந்த பக்கம் போக மாட்டோம். செவுறு தான் மிஸ்ரி, பருக்கோள சைடும் செவுறு தான், அதெல்லாம் கிடையாது. இது மட்டும்தான்.
அது கேப் ஓப்பன் இல்லை. அது கண்ணாடி கேப் ஓடல, அந்த பக்கம் போக முடியாது. அது முடியாது நீங்கள் கரெக்டாக அந்த காலம்லேருந்து 3 அடி இருக்கணும். இந்த நூலை எடுத்து விட்டீங்க, இந்த அளவு வைக்கணுமே. அது கல்லேருந்து வச்சுக்கலாமா? அதே 42 வைங்க. அவுட்ரு 42. இந்த அவுட்ரு ஒரு நூல் பிடிச்சி பார்த்துருங்க மிஸ்ரே. உள்ள பிடிங்க அவுட்டரில் கூட பிடிங்க. வெளியில் பாருங்க, வெளியில் பாருங்க. 12.25. சரி, கரெக்டு தான். இந்த ஓரத்துலையும் அதே 12.25 வச்சு மட்டை வச்சு தட்டுங்க. மட்டும் ஆரம்பிச்சிட்டியா? என்ன பண்ணும்? அப்படியே மட்டை வந்துச்சு, அந்த வரியை சரி பண்ணிட்டு இந்த ஓரம் நூல் அப்படிங்க. நீ மேலே போய் மேலே 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 போய் கேட்கல சொல்றது. இன்னும் மேலே போய் ரைட்டா அப்படிங்க. சரியா இருக்கா? 2 அளவுமே அந்த நூலை பிடிச்சி அந்த வரியை தைக்க விட வரியை போட்டு விடுங்க. மேஸ்திரி, இந்த நூலை கட்டுங்க, இந்த நூலை கட்டுங்க, 9 இன்ச்சு நூல். எங்க அது அன்னைக்கு சிமெண்ட் வச்சு வச்சக்கல் தானே? ஓகே ரைட்டு. இது ரெண்டும் ஒரே அளவான மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. டேப் பிடிச்சி அவுட்டர்லேருந்து பாருங்கள், பெரிய டேப் வச்சு. டைட்டாக இருக்கா? மட்டம் மட்டும் கொஞ்சம் இறங்கியிருக்குமோ அந்த கல்லோட மட்டம், அதுக்காக தூக்கி வைங்க மிஸ்ரி. இல்லைன்னா அதுக்காக மேலே அது மேலே தூக்கி வைங்க, இந்த லைனுக்காக. அதான் மட்டம் நம்மளுக்கு. இன்னொரு கல் வச்சுக்கிறீங்களா வீட்டு? ஒரு கல் கொடுமா ஏம்மா, ஒரு கல் கொடுமா மேஸ்திரி, ஒரு கல் கொடு. சரியா இருக்கா? தோரம் பிடிங்க, நான் இந்த வந்துடும். அவுட்டரில் பிடிங்க.
நீங்கள் உள்ளே பாருங்கள் நூலுக்கு 15.25 கரெக்டு. அந்த பக்கம் பார்த்துக்குங்க ஒரு தடவை. அப்படியே ஒரு கல்லை வச்சுருங்க 15 வச்சு. ஒரு நூல் தான் இருக்கா, நூலை பார்த்துங்க. நூல் 15 இருக்கான்னு பார்த்துங்க. ஓகே கரெக்டு. அவ்வளோதான். இந்த நூலுக்காக வந்து இதில் வரி கிடையாது, கம்ப்ளீட் ஓப்பனு. இதில் கலவை விட்டுங்க. இந்த ஓப்பனுக்கு நேர் ஓப்பன் வைக்கணும் மிஸ்ஸு. இந்த அளவு வச்சுக்கலாம். 18.5 வச்சோம்ல, அதில் வச்சுக்கலாம். அது இல்லை, இதில் தான். அது ஃபுல்லாக ஓப்பனு. அதை குறைச்சி விட்ருங்க. அப்படியே அதை குறைச்சி விட்ருங்க. அதே பண்ணி நமக்கு அங்கே வை. அதே மாதிரி இப்படிங்க கரெக்டா 17.25. உங்களுக்கு கரெக்டாக வைங்க. இல்லை அது இந்த தள்ளி அது அப்படியே வச்சுருங்க. அந்த வரி என்ன 18.5 அப்படிங்க. அங்கே அப்படி பொட்டு மேலே பிடி கட்டா அதையும் வச்சுருங்க. 18.5. ஓகேவா? இது 3 நாள் வச்சு இந்த கட்டையை முடக்கி விடுங்க. $45 3 நாள். மீதி இதை போட்டு விடுங்க ஃபுல்லாக. ஆனால் இந்த வரைக்கும் வந்து சுத்தம் அந்த சைடு. அப்புறம் டப்பா எதுக்கு கையில் வச்சுருக்கீங்க பாசாபாய்? சும்மாவா? நல்லா இறக்கி விடுங்க கரண்டியால். வரிக்கு வரி இறக்கி விடுங்க குறைச்சி. ஏன் கடிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க கேப் இல்லாமல்? அதான் கட்டை வரலுக்குன்னா கணக்கு வச்சு கேப் விடுங்க. அப்போ தான் இறங்கும் கரண்டியால் போட்டு பேக் பண்ண முடியும். இந்த கேப் எதுக்கு? அதுக்காகவா? போதுமா அது? அது கிண்டி வாங்கிச்சுக்காக பிடிச்சி பேக் பண்ணுங்க. ஃபுல்லாகவே கட்டடத்துக்கு எல்லாம் குறைச்சி இப்படி தான் கொடுக்கணும் கலவை. சரியா? பேக்கிங்க்கு மாவட்டம் பேக்கிங்க்கு ஃபுல்லாக இப்படி தான் தரணும். ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். பாதை மட்டும் விட்டுக்கலாம். வழி இருக்குது சொல்கிறேன். நூலை கட்டுங்க.
சுத்தமாக இது பண்ணி விடுங்க. சரி, அங்கேருந்து 2.5 அடி போடுங்க. ஃபஸ்ட்டு வரி 2.5 அடிக்கு வரி போடுங்க. ஃபஸ்ட்டு 2.25 வரி, அப்புறம் 2.10 ஓப்பனு. அந்த செவத்தில் மட்டும் மிஸ்திரி உள்கூடு வந்து 27 இன்ச்சு. இருபத்தி 27 இன்ச்சு. அதை க்ளோஸ் பண்ணுங்க அந்த பிட்டை. இதுக்கு இந்தாண்ட மிஸ்திரி 2.10 விடுங்க. அந்த கல்லை நோக்கல 4 2.10. முப்பத்தி 4 வச்சிங்களா? இந்தாண்ட ஃபுல்லாக போடுங்க, வரைய போடுங்க. அங்கேருந்து அளவு ஒன்று வச்சு இந்த வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க மிஸ்ரே. அடுத்தது இதை முடிச்ச உடனே 7 7.5 உள்ளளவு. வாங்க பிரதர். 7 அடி 7.5ங்களா? அங்கே பிடிங்க போய் 91.5. கரெக்டாக இருக்கா? ஓகே. அதே அந்த மூலையில் வச்சு அந்த நூலை கட்டிக்கலாம் மிஸ்ரே. அந்த மூளைக்கு போயிடணும் நேரம் மேலே ஏறி. அவருங்க 91.5. ஓகே. இந்த நூலை பிடிங்க, 2 நூலை பிடிங்க. இது ஒரு ஓப்பன் இருக்கு, நூலை கட்டுங்க. ஓப்பன் சொல்கிறேன். நூலை கட்டுனா பாசனா ஏமா என் திருப்பி அதுலேருந்து 2.25. ம் 2.25 செவரு, 2.25 செவரு. ஓகே. அதை அடைச்சிவிட்டு இங்கே வந்து 2.10 ஓப்பன் விடுங்க. ரெண்டு 10
இதை அடிச்சு விடுங்கப்பா சபை. இந்த பிட்டு அடிச்சு விடுங்க. கழுத்துங்க. இது இந்த ரூமு, இதுக்கான ட்ரெஸ்ஸிங்கு, பாத்ரூமு ஓப்பனோட முடிஞ்சிச்சு. அது வந்து அந்த பக்கம் ஓடிஎஸ்க்கு போகிறதுக்கு ஓப்பன் விட்டாச்சு கம்ப்ளீட்டாக. ஓடிஎஸ் மேற்கால பக்கம் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இந்த பிட்டுக்கு போடுங்க மிஸ்ரே, லெஃப்ட் பிட்டுக்கு. இது ஒரு ஃபுல்லாக அந்த நூலை எடுத்துனா அந்த பிட்லேயும் ஊற்றி விடுங்க தண்ணியை. இதெல்லாம் வேணாம், இது ஓப்பன் தான். அதை பலகை எடுத்துட்டு அந்த அளவு தான் வைக்கணும். இப்போ அளவு இந்த பக்கம் சுத்தமா எங்கே வைக்கிறீங்க? அளவு இந்த முக்கால் இருந்து வச்சுக்கலாமா? அங்கே அளவு இல்லையே, காலமா? காலம் தானே, சரி. அஞ்சரை, 1.5, 6, 7 அடி போங்க மிஸ்ரே. அது 7 இருக்கான்னு ஒரு தடவை வளர்ந்துக்கிட்டேன். 7க்கு கல் வைங்க மிஸ்ரே. அந்த டேப்பில் பிடிங்கண்ணா. வச்சு நடுறைய மாற்றிங்க. நாலரை 21, 6 கரெக்டாக இருக்காம்மா? வெள்ளை பிடிச்சிருக்கியா? ஓகே. இங்கே வாங்க, இதுக்கு நேர் வாங்க, இதுக்கு நேர் வாமா, இந்த பாண்டுக்கு நேர் வா. இந்த பாண்டை எட்டக்கிடுங்க. கல்லை எடு. அங்கே தான் அப்படி அப்படி எப்படிம்மா? 21 போடுங்க. ஆமாம், இந்தாண்ட தான், செவத்துக்கு அந்தாண்ட வைங்க. இல்லை வழி இல்லை, இது செவரு இருக்கு. முன்னாடி 11 அங்கலாம். கல் கொடுங்க மேஸ்திரிக்கே. மூணு 11. அதை அடைச்சி விடுங்க. இந்தாண்ட 2 10 விடுங்க. ஓப்பனு கலவத்தா. எப்படி வருது? ரெண்டு 10. இது இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். இங்கே பாருங்க, இதில் வரும் கரெக்டாக வரி. இன்னும் கொஞ்சம் இல்லைங்க இந்த பக்கம்.
8-1 கலவை போட்டு 8-1க்கு அப்புறம் வைங்க கல். இதுக்கு அந்த கல் கணக்கு வருமா? அளவு இல்லையா டியூப் லெவலில்? வாங்கிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் கலவை போட்டு ஏற்றுங்க. எட்டு ஒன்று. ஓகே. நூல்லேருந்து உள்ளளவு இங்கே வாங்க. இதில் தண்ணி ஊற்றுங்க. இந்த லைனை சுத்தம் பண்ணுங்க. அந்த துருவை சுத்தம் பண்ணுங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க. சுத்தமாக கைட மேலே ஊற்றுங்க. ஊற்றுங்க. எங்கே போகுது? ஊற்றி விடுங்க. இப்போ இது வந்து 9 இன்ச்சு சவர். இந்த இடத்துல 9 இன்ச்சு கலை வைங்க. 6. அங்கே ஒரு 11. அந்த கல் சரியாகன்னு பார்த்துங்க. அங்கே இருக்கிற கல் சரியான்னு பாருங்க. போங்க, நூலை கட்டுங்க உள் பக்கத்துக்கு. அப்போ நூலை கட்டுங்க. இல்லை 4.5 முக்கால் கலந்து. இந்த பக்கத்துக்கு 4.5. வழியெல்லாம் இல்லை, ஃபுல்லாக க்ளோஸ் தான். அங்கேருந்து 13.2 உள்ள அளவுங்க. 13.2 13.2 உள்ளளவு. ரூமுடைய உள்ளளவு 13.2. ஓகே. அது வரைக்கும் தான் முக்கால். அது அப்படியே 4.5 அங்கே திரும்புது. கூட போட கலை வைடா வைத்து ஏன் கொள்றி எங்கே தான் வைப்பா? இந்த நூலுக்காக 4.5 மாற்றுங்க. இதை என்னடா பாசா ஏன் வரியே போடணும். செங்கல் வரியே போடணும். இவ்வளோ நேரம் கையில் வச்சுல அதை முக்கால போடுங்க. அந்த பிட்டை முக்கால போடுங்க. இது 4 ஓட்டுங்க சார். 4 ஓட்டுங்க. ஃபுல்லாக அடைங்க. அங்கே இருந்தா மிஸ்ரே 5.25 அடி மிஸ்ரே. அப்படியே இந்த மண்ணை இங்கே குமிங்க ஈர்த்து. கல்லைங்க வரைக்கும் எடுத்து கொடுங்க. இந்த கல்லை வச்சுட்டோம். மேஸ்திரி இந்த நூலில் வந்து பிடிச்சி என்னைய பாருங்க. ஒரு அளவு வச்சு இங்கே வாங்க. இங்கேருந்து வைங்க. நான் நாடுறேன். ஃபுல்லாக அடைச்சிருங்க. அந்த லைனை பார்த்துக்குங்க. அதான் லைனு. போதும் சுத்தம் பண்ணி விடுங்க. இதை கொஞ்சம் தள்ளுங்க. இல்லை இப்படி தான் வரும். அவ்வளோதான். இப்படி வந்து இதில் வரும்.
அந்த மண்ணை இருங்க இதில் போடுங்க. அதில் போடுங்க. இவர் சூப்பர் மண்ணோட்டே வச்சிருக்காரு. அவரு தான் அது. விழுப்புரத்தில் அவருக்கு தான் சார் வாங்கினோம். அது நம்ம என்ன சரி பண்ணி விடுங்க. இந்த பாருங்க, இந்த லைனை பாருங்க, நீங்கள் நிற்கிற லைனை பாருங்க. இதுக்கு கொண்டு வாங்க. இதையும் இழுத்து விடுப்பா. கரெக்டாக மண் எடுத்து 3 செவரு வர இடத்துல போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ கொட்டது தான் சார், கொஞ்சம் தான் மண் இருந்துச்சு. நம்ம அங்கே ஏற்றம் பாருங்க, அந்த மண் இப்போ தான் கொட்டணும். கொள்று இல்லை, எதுக்கு நிற்கிற? கல்லாவே எடுத்துன்னு வரணும். அங்கேயே எப்போ கொள்று வர நின்று இருப்பியா? தொடப்பா வந்து 8 நாள் போனோம். அங்கேயே நின்று எப்படி அது? அது ஒரு தொடப்பம் கிடக்கு கலாத்தா பிடிக்கணும். ரொம்ப கிட்ட வர மாதிரி இருக்கு. ஆமாங்க. என்ன அளவு வச்சிங்க? 13 சார். ஆமாங்க, அப்படிதாங்க இருக்கு. ஓ, இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகுதுல்ல, அதான் அன்னைக்கு ஆகுதுங்க. எப்படி இருக்கு புரியல. இந்த படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றோம்ல, 2 படி உங்களுக்கு. அது போனாதான் இந்த இடம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த இடம் லேட்டிங். ஓ, இது வரைக்கும் பிடிச்சிருமா? இதை வைங்க, சொல்கிறேன். 13.2 உள்ள அளவு. பார்த்து அதிகமாக போயிடுற மாதிரி இருக்கு. ராசாக இருக்குது கல். மூளைக்கு பாருங்க. இந்த பக்கம் தள்ளி பிடி. அந்த கல்லுக்கு தள்ளுங்க. இன்னும் தள்ளுங்க. இன்னும் தள்ளுங்க. இப்போ இந்த வாரம் தள்ளுங்க. ஓகேவா? இப்போ 2 நூலையுமே கட்டுங்க. அப்படியே கொடுங்க. ஓகே, இதை ஒட்டி அப்படியே இந்த 3/4 கட்டை இருக்குல்ல, இதுலேருந்து ஒட்டி அப்படியே 3-4 ஓப்பனை இதில் நீங்கள் வைங்க. நீங்கள் வச்சுட்டு வாங்க. இந்த கலவை வராது அந்த இடத்துல, அதை எடுத்துருங்க. 45 வைங்க ஓப்பனை. 40க்கு அப்புறம் கல். 45 கரெக்டாக நூலுக்காக கல் வைக்கணும். அப்போ நூல் எடுத்துருவோம், மாறி போவோம். மொதல் வரையும் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக கல் திருப்பிங்க. அந்த ஓரம் அளவு எந்த ஓரம் அளவுன்னு பார்த்துட்டு வைங்க. அந்த அளவு செக் பண்ணிங்க ஒரு தடவை அந்த மூலையை. அவுட்ரு அதான் கட்டு. ஓகே, தண்ணி கொடுக்க ஒத்துக்கு போங்க மிஸ்ரே. 3.11 கொடுங்க மிஸ்ரே அளவு. ஒரு அடி இடங்கள்லாம் வச்சுட்டு நடுவில் ஜன்னல் சார். சரி, இதை முடிச்சிருவோம். மேலே 3.11 உள்ளளவு. இன்னர்லேருந்து கிளியர். 47 இன்ச்சு. ஓகே, நூலுக்காக வைங்க. இதை அடைச்சிட்டு இதுக்கு வந்து 2.10 விடுங்க ஓப்பனை.
34. அரைச்சி விடுங்க. மிஸ்திரி இந்த அளவு உள்ளே இருந்து 9 அடி வைங்க மிஸ்திரி. அடிக்கு அப்புறம் கல் இந்த மாதிரி தண்ணி பிடி, அந்த ஓரமாக பிடி, தண்ணி பிடி. அந்த மூளைக்கு போங்க. ஒரு கலவை கொஞ்சம் வைக்கணும். வழியாக தான் இருக்குது. அதான் வழியே அந்த ரூம்குள்ளேருந்து. அந்த ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங்க, அந்த ரூமுக்கு 10 ரூமு. அதே 9 வைங்க. மிஸ்திரி புல்கூடு தான் 4.5. இன்னும் 3.5 தான் இருக்கு. 4.5 2 பக்கம் பார்த்துங்க. கல் நேரம் இருக்குது. அவர் கையை கொஞ்சம் தள்ள சொல்லுங்க மிஸ்திரி. அவர் இங்கே தள்ளுங்க. இருங்க ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இன்னொரு கல் வாங்க. அந்த கல்லேருந்து பாருங்க. ஓகே அதில் எப்படிங்க ஓகேவா? இங்கே வாங்க. இங்கே வந்து பிடிங்க. இங்கே ஒரு 9 4.5 வைங்க. 4.25 சார். 4.5 தான். இது முக்கால். இது முக்கால். இது வரைக்கும் முக்கால். என்னது இது 9 தான் வரும். ரைட்டு. அதான் அந்த 4.5 உள்ளே தான் மாறுது. வைங்க வைங்க. ஓகே 9 அடி ஓகே. ஊற்றுங்க. 9 காரம் ஊற்றுங்க. வச்சுட்டிங்களா? கட் ஆயிடுச்சா? இதே போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு நூலை கட்டுங்க. அந்த பிட்டை முக்கால போட்டு விட்ருங்க மிஸ்ரி. மூணு நாள் விட்டுருங்க. நாலரை வைங்க. ஓப்பன் 3 4 45 45 அப்புறம் 4.5 வச்சுட்டிங்களா? அப்படியே டேப் எடுத்துகிட்டு போய் காலத்தில் முட்டுங்க மிஸ்ரே. ஒரு முக்கால் கல் இதில் போடுங்க. இந்த இதில் போடுங்க. நான் நிற்கிற இடத்துல போடுங்க. இப்போ இங்கே போடுங்க. அது முக்கால் போடுங்க. ஒரு முக்கால் செவரு வருது. அதுக்கு தான் 12 கால் வைங்க. அளவு உள்கூடு 12 கால். உள்ளதான் 12 கால். இங்கே தள்ளுங்க. கல்ல தள்ளுங்க. பார்த்துக்கலாம். இன்னும் தள்ளுங்க. பன்னெண்டே கால் மிஸ்திரி கரெக்டாக ஓகேவா? இந்த காலம் அவுட்டரில் மாட்டியே 13 அடியில் ஒரு கல் வைங்க. இங்கே வாங்க. அடி வைங்க உள்ளளவு. நீ அவுட்டரில் விடுங்க. அதான் முக்கால் சேர்த்துக்கிட்டேன். கரெக்டாக வைங்க கல்ல. ஓகே. 13 கல் கிராஸ் ஆகுது பாருங்க. நீ தள்ளுறது எப்படி கிராஸ் அடிக்குது. ஓகே.
அவ்வளோதான். அந்த பக்கம் அப்படியே 11 இன்ச்சு போடுங்க. இந்த கட்டையில் முட்டி போங்க. உங்கள் வைங்க, நூலுக்கான நேரம் வைங்க ஃபஸ்ட்டு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே ஏறி வரோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே ஏறி வரோம். இந்த படிக்கட்டில் பெரிய ஜன்னல் ஒன்று 6 அடி ஜன்னல், 5 அடி உயரத்துக்கு அந்த ஹைட்டை சொல்லியாச்சு. இப்போ இதில் திருப்பி இதில் மேலே ஏறி வரோம். வந்தோம்னா இங்கே வந்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஹால் மாதிரி, இது எல்லாம் சேர்ந்து இந்த மேஸ்திரி நிற்கிற இந்த போர்ஷன் ஃபுல்லாகவும் சேர்ந்து ஒரு ஹால் மாதிரி. இப்போ இதுலேருந்து அப்படியே நம்ம போயிடுவோம். இந்த சுவரு மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. 4 வரி ஒரு மொத்தத்தில். இது ஒரு பெரிய ஜன்னல் ஒன்று இருக்க முடிஞ்சிச்சு. இது ஒரு பால்கனிக்கு ஓப்பனுக்கு 2 பக்கமும் கட்டை போட்டு இந்த பால்கனி ஓப்பன் கொடுத்தாச்சு. இந்த ஹால்லேருந்து இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் ஓப்பன் கொடுத்து இங்கே ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேருந்து இந்த பால்கனி போகிறதுக்கான அமைப்பு. இந்த சுவர் இந்த பீமில் போய் சேர்ந்துடும். அது மாதிரி அந்த சுவர் அந்த பீமில் ஏறிடும். இந்த பால்கனிக்கு இந்த பெட்ரூம் வந்து மட்டும்தான் அக்சஸ்ஸு. அது மாதிரி இந்த பெட்ரூம் வந்து இந்த பக்கமாக வந்தோம்னா இந்த பக்கம் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமு, ட்ரெஸ்ஸிங்கு. இது இந்த ட்ரெஸ்ஸிங்குள்ளே போயிட்டு இப்போ இந்த பாத்ரூம் தான் நம்ம வந்து இடையில இந்த பீம் போகும், இந்த ரூஃபை தாங்கிறதுக்கான பீமு. இது மொத்தமுமே பாத்ரூம் தான். இப்போ பாருங்கள், செவ்வறு எதுவும் வராது, இந்த கல் மேலே செவ்வறு எதுவும் வராது. இப்போ இது வந்து 3 இன்ச்சு இறங்கி இருக்கிறதால பைப்லாம் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் 3 இன்ச்சு சங்கனா இந்த ரூம் வந்து கிடைக்கும், 3 இன்ச்சு. இப்போ இதை திருப்பி இந்த படியிலேருந்து ஏறி வந்தோம்னா நேராக இங்கே ஒரு ரூமு, இந்த ஓப்பனில் இருந்தால் இது ஒரு பெரிய பெட்ரூமு. இந்த பெரிய பெட்ரூமுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமு இந்த பக்கம், ட்ரெஸ்ஸிங் இந்த பக்கம், அந்த ட்ரெஸ்ஸிங்க்கு இந்த பக்கம் வந்து இந்த பாத்ரூம் அட்டாச்சு சங்கன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஏரியா வந்து க்ளோஸ் ஆகிடும். இது வந்து கீழே இருக்கிறதுக்கு மட்டும் தான் பார்க்கலாம். கிளாஸ் வந்துடும். இங்கே ஜன்னல் இருக்கும், ஜன்னல் வழியாக வேணால் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த பக்கம் போக முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது, முடிஞ்சிச்சு. இப்போ இந்த படிக்கட்டில் ஏறி இப்படி வந்தோம்னா இங்கே சின்னதாக ஒரு பேசேஜ் ஒன்று இருக்குது. இந்த பேசேஜ் இருக்காங்கன்னா இந்த லிஃப்ட்டை பயன்படுத்துறதுக்காக லிஃப்ட் ரூம் இது தான். லிஃப்ட் ரூமுக்கு சுற்றியும் செவரு போட்டு கொடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு பின்னாடி வந்து ஒரு பால்கனி மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா உள்ள பால்கனி மாதிரி வருது. அப்படியே மாஸ்டர் பெட்ரூமில் வந்து இந்த பக்கம் திரும்பினோம்னா இது கம்ப்ளீட் ட்ரெஸ்ஸிங் ஆகும். இந்த ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஒரு பாத்ரூம் வந்து அட்டாச்சு இந்த இதில் வந்துடும். இந்த பாத்ரூமுக்கு வெண்டிலேட்டர் இந்த இதில் வந்துடும். இப்போ இந்த ரூம்லேயே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த பக்கம் விண்டோ எதுவும் கிடையாது. இந்த செவரு ஃபுல்லாக ப்ளைனாக அடைக்கிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஓடிஎஸ், இந்த இதுலேருந்து அப்படியே மேலே ஓப்பனாக இருக்கும். கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இருக்குது. இப்போ கம்ப்ளீட்டாக டியூப் லெவலுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வரி ஃபுல்லாக போட்டாச்சு. இதில் வந்து 1.5 அடி சில் மேட்டும் இருக்குது, 4 அடியும் இருக்குது, 2 கணக்குமே இருக்குது. அதனால் 1.5 அடிக்கு நான் இதை கொடுத்தாச்சு உங்களுக்கு. ஒரு வரி கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தா நம்ம ரூம் பிரித்தது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃப்ளோர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், பேஸ்மெண்ட் மேலேயோ இல்லை அடுத்தடுத்த ஃப்ளோர்லேயே ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் காலம் ஸ்டார்டர் போடணும், காலம் காங்கிட்டு போடணும். காலம் ஷார்ட்ரு போட்டு காலம் காங்கிட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ரூமை ஃபுல்லாக பிரிக்கணும். மூலமட்டத்துக்காக பக்காவாக ஒரு அளவும் என்னென்ன அளவு இருக்குது எல்லாம் பிரித்து அதுக்கப்புறம் சில் மேட்டு மார்க் பண்ணி சில் மட்டம் கொடுத்துடணும். இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சில் மட்டம் கொடுத்துருக்கு. இனிமேல் வந்து சில் மட்டம் போடுறாங்கன்னா அப்புறம் வந்து சில் மேட்டு காங்கிட்டு போட்டதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து திருப்பியும் சில் மேட்டில் வந்து விண்டோ மார்க்கிங் பண்ணி திருப்பி அதை வந்து எடுத்துடணும். இங்கே வந்து 8 அடி இருந்தால் மட்டும் அது மாதிரி வந்து 1.5 அடியில் ஜன்னல் வரதுனால 1.5 அடி மட்டத்தில் ஒரு சில்லு, அந்த பாதியில் ஒரு சில்லு, அந்த மாதிரியும் சொல்லியிருக்கு. அது மாதிரி ப்ளைனாக வர செய்வதுக்கு வந்து ஒரு 3.25 அடியில் ஒரு சில்லு, 4 அங்குல சோறு வரதுக்கு 2 அடியில் ஒரு சில்லு, 5 அடியில் ஒரு சில்லு, இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இங்கே செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லியாச்சு. இதுதான் இன்றைக்கி வேலை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ரூம்லாம் பிரித்தோம். கம்ப்ளீட்டாக ட்ராயிங் வச்சுட்டு ட்ராயிங்கில் இருக்கிற அளவுகளுக்கு படி கரெக்டாக மூலமட்டம் ஃபஸ்ட்டு திருப்பினதுக்கு நூலை கட்டி எல் ஷேப்லேருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு அளவும் பிரித்து ரூமோடைய அளவுகள் எக்ஸு ஒய் எல்லாமே பார்த்து கரெக்டாக 4.5 சவரா 3/4 சவரா ஓப்பன் என்ன இருக்குது, ஓப்பன்லலாம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். நார்மலாக ட்ராயிங்கில் 3 அடி ஓப்பன் போட்டிருந்ததுன்னா நம்ம 3 ஒன்றா வைக்கணும். அந்த மாதிரி எல்லாமே வச்சு ஒரு வரி கம்ப்ளீட் பண்ணி சில் மட்டத்துக்கான அளவுகள் கொடுத்துருக்கேன். சைட்லேருந்து தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ண போகிறோம். செங்கல் கட்டும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கிறத அடுத்த வீடியோவில் இது பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.